ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்ல, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா பழமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த காரம் போதும். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் வதக்கிட்டே இருங்க. நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த முருங்கைக்காய். உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் முருங்கை மரம் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா முருங்கைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் குழம்பு நல்லா கொதிச்சிரும். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி அப்படி தொக்கு மாதிரி வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. தொக்குன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். அது நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவை பொறுத்து தான் இருக்குது. குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.